Hi, hello everyone. Welcome to GG Max Tamil. This is Gigi. So the most favorite topic of 12th student அப்படின்னு சொல்லலாம். Favorite chapter is chapter 3 matrix அப்படின்னு சொல்லலாம். Matrix அப்படிங்கிறது அண்ணனா வச்சுக்கிருவோம். Chapter 4 determinants ஒன்னு சொல்லி இருக்குது. அது தம்பியா வச்சுக்கிருவோம். ஸோ இவன் இல்லாம அவன் இல்ல, ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிக. ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான் மேட்ரிக்ஸும் டிட்டர்மினன்ஸும். ஸோ அந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டேஜ் இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 to 6 மார்க்ஸ் கேட்கறாங்க வெயிட்டேஜ். ஓகேங்களா? பி MCQ இல்ல 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் எதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் 5 to 6 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து இது வந்து இடம் பெற்றிருக்கிறது. ஸோ அதுதான் என்னோட ஃபேவரட் டாபிக்கும் இதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை டீச் பண்றதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும். இதுல 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நோ ஃபார்முலா. செகண்ட் சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபார்முலா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவே கிடையாது. ஒன்லி இந்த மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ எக்ஸசைஸ் 3 மொத்தம் எத்தனை எக்ஸசைஸ் மேம் இருக்குது மேட்ரிக்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 எக்ஸசைஸ்ல 3.1 to 3.4 3.4 ரொம்ப ஒரு சம் தான் சப்டிவிஷன் வச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். எதோட இன்ட்ரோடக்ஷன்? எக்ஸசைஸ் 3.1 உடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ எக்ஸசைஸ் 3.1ல மொத்தம் 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது and then 10 சம்ஸ் இருக்குது. இந்த 10 சம்ஸ்ல பாத்தீங்கன்னா 8, 9, 10 இது மூணுமே வந்து MCQ கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. எப்பயுமே 12th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸ்லயும் லாஸ்ட் 2-3 சம்ஸ் வந்து MCQ தான் இருக்கும். அந்த வகையில இந்த 8, 9, 10 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PYQ இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சந்தோஷமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபார் எக்ஸசைஸ் 3.1 பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் இன் ரியல் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் வந்து ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் ஆகும்னா, உங்க மைண்ட்ல ஞாபகம் வர வேண்டியது கிளாஸ் அட்டெண்டன்ஸ் நோட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட். இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அந்த மெயின் தலைவரே இதுல ரோஸ் காலம்ஸ். இப்போ ரோஸ் அப்படின்னா என்னது? ஃபிளவரா? இந்த ரோஸா? கிடையாது. ரோஸ் ROWS ரோஸ். காலம் COLUMNS காலம்ஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கிற ப்ராப்ளம். எது அசெண்டிங் எது டிசெண்டிங்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். லெஃப்ட் ரைட்லயே கன்ஃபியூஷன் வரும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படிங்கிறப்போ எது ரோ எது காலம்? இப்போ இப்படி இருக்கிறது ரோவா இல்ல இப்படி இருக்கிறது ரோவா, எது காலம்? ஸோ இந்த இடத்துல தான் people will get confused, students will get confused. ஸோ ரோஸ் காலம்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் நோட்டேஷன்ல நான் சொல்லி கொடுக்குறேன். யூஸ்வலாவே ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கேபிட்டல் லெட்டர்ல தான், ஏவா இருக்கட்டும் பிவா இருக்கட்டும் சி கேபிட்டல் லெட்டர்ல தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ROW ரோஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, ரோஸ். ஸோ இந்த இடத்துல காலம் என்ன ஸ்பெல்லிங் சொல்லியிருந்தோம்? ஓ. இந்த ரிடில்ஸ் சால்வ் பண்ற மாதிரி COLUMNS காலம். ஸோ இது ரோ, இப்படி எழுதுறது காலம். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரோ காலம் மறக்காது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒன்னு கிரியேட் பண்றேன். 2 3 5 4 2 9 கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தானே எழுதுவோம். சோ இந்த இடத்துல எது ரோ அப்படின்னா, எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ இப்படி இருக்கிறது இது ஒரு ரோ அண்ட் தென் இது ஒரு ரோ. அப்ப எத்தனை ரோ இருக்கு? எனக்கு 2 ரோ இருக்கு. காலம் எத்தனை காலம்? இந்த மாதிரி இறங்குறது தான் காலம், ரைட்டா? சோ ஒரு காலம், 2 காலம், 3 காலம். சோ எனக்கு 2 ரோ 3 காலம் அப்படிங்கறத இந்த மாதிரி நீங்க ஃபைண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். சோ இதான் மேட்ரிக் நோட்டேஷன். அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் ஒரு 1 மார்க் 2 மார்க்லயும் இது வர சான்சஸ் இருக்கிறதுனால டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னா, ஆர்டர்டு ரெக்டாங்குலர் அரே. சோ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கறதுனால ஒரு ஆர்டர்ல இருக்கும். அதனால இது ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்பர்ஸும் இருக்கலாம், இல்ல இதுக்குள்ள நீங்க வந்து 2 பதிலா 2+i இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். சோ அதான் வந்து அவங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஒவ்வொரு நம்பர் இப்போ இந்த 2 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். என்ட்ரிஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ சம் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டுமே தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த வகையில ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சோ என்னன்னா, இதுதான் வந்து ஜெனரல் நோட்டேஷன். அதாவது A is equal to கேபிட்டல் A is equal to நம்ம ரெக்டாங்குலர் அரே க்ளோஸ்ட் பிராக்கெட்ல தான் போடணும், ஓபன் பிராக்கெட்லாம் போடக்கூடாது. மேட்ரிக்ஸ் உடைய சிம்பிள் தான். தட் இஸ் ரெக்டாங்குலர் அரேன்னு அதான் சொல்றோம். ஸ்மால் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் AIJ, வெளியே வந்து M cross N. அந்த Mங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ், Nங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது உங்களுக்கு அதே மாதிரி உள்ள IJன்னு இருக்கு பாருங்க. இந்த Iங்கிறது ஐத் ரோ, Jங்கிறது ஜேத் காலம், Iங்கிறது ஐத் ரோ, ஜேங்கிறது ஜேத்து காலம். சோ இது எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா A1 2 3 4 5 6. இப்போ இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா M cross N கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். எத்தனை ரோஸ் இருக்கு? இது ஃபுல்லாமே ஒரு ரோ. அதுக்கப்புறம் அடுத்தது இது ஃபுல்லாமே இன்னொரு ரோ. சோ எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கு. கிராஸ், இது கிராஸ்ன்னு சொல்லணும், இன்டூ கிடையாது, கிராஸ் 2 கிராஸ். அதுக்கப்புறம் எத்தனை காலம்? 1 2 3. ஓகேவா? அப்ப 2 cross 3. சோ 2 cross 3. அப்ப எனக்கு M is equal to 2 வந்துருது, N is equal to 3 வந்துருது. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், ஐத் ரோ ஜேத்து காலம் இந்த மாதிரி கேட்பாங்க. பர்டிகுலர் என்ட்ரிஸ், இந்த ஒவ்வொரு என்ட்ரிஸ் உள்ள இருக்கிறதெல்லாம் எலிமெண்ட்ஸ் இல்ல என்ட்ரிஸ்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன சொல்லிருக்கேன்? A11 என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரோ. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் எது? இந்த இடம் தானே. அப்ப இதைத்தான் வந்து என்ட்ரி. A11 வந்து 1. அடுத்தது 1 2. அப்ப 1 ரோனா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப அடுத்தது இதுதான் 2. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்.
அப்ப 3 இந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். A2 அடுத்தது என்ன ஆயிரும், A21 A22 A23. சோ இதுல மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 1 3 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு m கிராஸ் n கண்டுபிடிங்க. m கிராஸ் n என்ன வருங்க, எத்தனை ரோ எத்தனை காலம், ஃபர்ஸ்ட் ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 3 ரோஸ், காலம் வந்து ஒரே ஒரு காலம் தான். அப்ப 3 கிராஸ் 1 அப்படிங்கிற ஒரு காலம். சோ இதுல இருக்கிற என்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா A21 செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், அப்ப 3. சோ 3ங்கிறதா எலிமெண்ட். அடுத்து A31 தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், ஒரு காலம் தான் இருக்கு, அப்ப 1. அப்ப A31ல 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் அண்ட் தென் என்ட்ரிஸும் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், ரைட் தி என்ட்ரிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணி எழுதணும். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு குவிக்கா வந்து பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், 7 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணியும் சம்ஸ் வருது. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து காலம் மேட்ரிசஸ், ரோ மேட்ரிசஸ் என்னங்கறத ரீட் பண்ணிடுவோம். காலம், ரோ, ஸ்கொயர் தெரியுதா? அடுத்து டயகனல், ஸ்கேலார், ஐடென்டிட்டி, ஜீரோ மேட்ரிக்ஸ். சோ இது எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான். ஐடென்டிட்டிக்கு மட்டும் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டிக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? வேற எதுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு தான். ஜீரோ அப்படின்னா நல் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ்னா நல் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டினா யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் ஒன்லி ஒன் காலம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டெஃபினிஷன். சோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம போட்டுலாம். ஒன்லி ஒன் காலம். அப்ப ஒன் காலம்னா எப்படி இருக்கணும், எனக்கு இந்த டைப்ல இருக்கணுமா, ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். ரோ எவ்வளவு வேணா இருந்துக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. 1 அப்படின்னு போட்டுக்கலாமா மேம்? போட்டுக்கோங்க. 1 2 3 நான் இவ்வளவுதான் எழுதுறேன். சோ நம்மளுக்கு வந்து ரோஸ் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த ரோஸ் வந்து எத்தனை ரோஸ் இருக்கு, 3 ரோஸ் இருக்கு. ஆனா காலம் எனக்கு எவ்வளவா தான் இருக்கணும், இந்த இடம் தான் முக்கியம். காலம் வந்து ஒரே ஒரு காலம். அதே மாதிரி ரோ அப்படின்னா, ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி 1 ரோ இருக்கணும். அப்ப ஒன்லி 1 ரோனா எப்படி இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு ரோ தான் இருக்கணும், காலம் எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டும். 2 3. அப்ப நான் இப்படி எழுதிக்கிறேன். சோ ஒன்லி 1 ரோ இருக்கா, அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் m அப்படிங்கிறது 1 ரோவா இருக்கணும். இந்த சைடு எனக்கு எவ்வளவு வேணா இருந்துக்கலாம் காலம். ஓகேங்களா? சோ ஒன்லி 1 ரோங்கிறதா வந்து ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த m கிராஸ் n, ரோவும் காலமும் வந்து m ஈக்குவல் டு என்ன இருக்கணும். m ஈக்குவல் டு என்ன அர்த்தம்னா, ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப என்னவா இருக்கும், 2 3 0 -7 எப்படி வேணா போட்டுக்கோங்க 7. சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, 2 ரோ. அதே மாதிரி காலம் பாத்தீங்கன்னா 2 காலம், 2 x 2 3 x 3 ஒரே மாதிரி இருக்குமா, 1 x 1 2 x 2 3 x 3 1 x 1 2 x 2 3 x 3 மேக்ஸிமம் இவ்வளவுதான் கேட்பாங்க. 4 x 4 எல்லாம் வராது உங்களுக்கு. ஓகேவா? சோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எப்பனா ரோவும் காலமும் சேமா இருக்கணும். அடுத்தது டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் அப்படின்னா இந்த சைடா நம்ம போடுவோம் இல்லையா, அதான் டயகனல். எக்ஸப்ட் டயகனல் அதர்ஸ் ஆர் 0. அது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஏனே எழுதுறேன், எக்ஸப்ட் டயகனல். இப்ப இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இது எல்லாமே. டயகனல், ஸ்கேலார், ஐடென்டிட்டி, ஜீரோ, இது எல்லாமே வந்து இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ ஸ்கொயர் டைப்ல அப்ப என்ன அர்த்தம், ரோ காலம் சேமா இருக்கும். இந்த இடத்துல டயகனல் மேட்ரிக்ஸ் நான் 3 x 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 3 x 3 நான் என்ன சொல்றேன், எக்ஸப்ட் டயகனல் அதர்ஸ் ஆர் 0. அப்ப இந்த இடத்துல நான் 3 0 0. அடுத்து என்ன பண்றேன், 0. எனக்கு இந்த இடம் மட்டும் டயகனல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க, மத்த எல்லா இடமே எனக்கு என்னவாயிரும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டயகனல் வந்து 1 இருக்கும், டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸோட இருக்கா, இதுதான் டயகனல். மற்றது எல்லாமே எனக்கு 0, அதர் என்ட்ரிஸ் எல்லாமே 0. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன, டயகனல்ஸ் ஆஃப் சேம் என்ட்ரிஸ். இப்ப இந்த இடத்துல 3 2 1 இருக்கிறதுக்கு பதிலா நான் 3 3 3 போட்டேன்னா என்ன ஆகுது, மத்ததெல்லாம் 0. ஓகேவா? சோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது எல்லா என்ட்ரிஸுமே சேமா இருக்குன்னா அதுதான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இங்கேயும் 3 x 3 தான், 2 x 3 நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்ல யூனிட் மேட்ரிக்ஸ்னா, டயகனல் என்ட்ரிஸ் ஆர் ஆல் 1. சோ இந்த இடத்துல நான் 3 3 3 போட்டதுக்கு பதிலா மத்த எல்லா இடத்துலயுமே நான் 1 1 1 போடுறேன். ஓகேவா? சோ இதை ஈஸியா ஞாபகம், இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரும். சோ ரிமைனிங் இந்த டயகனல்ஸ் ஃபுல்லாமே 1 1 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ் இல்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஒரே மாதிரி இருப்பேன் நானுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். நீங்களே சொல்லிருவீங்க என்னது, எல்லாமே 0 தான். நல்லா இருக்குல்ல? இப்படியும் எழுதிக்கலாம். இல்ல 2 x 2னா 0 0 0. இல்ல ஒரே ஒரு என்ட்ரி தான், 1 x 1னா 0. சோ இது 3 x 3, இது 2 x 2, இது 1 x 1. கிளியரா? சோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் 7மே பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் So the final concept for the exercise 3.1 வந்திருக்கோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுங்க. நம்ம எப்பயுமே கம்பேர் பண்றது தானே, அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணிடுவோம், வேற வழி கிடையாது. அப்ப A ஈக்குவல் டு B, ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு மேட்ரிக்ஸ் A இன்னொரு மேட்ரிக்ஸ் B. எப்ப அது ரெண்டும் சேம் நான் ஈக்குவல்னு சொல்லுவேன்னா அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் A is equal to எப்படி எழுதிக்கிறோம், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். A is equal to close to Aij, B is equal to close to Bij. இது எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், ரெண்டுமே மொதல் சேம் ஆர்டர்ல இருக்கணும். ஆர்டர்னா என்ன, m கிராஸ் n, அதாவது ஒரே ரோ ஒரே காலம் இருக்கணும். அது இங்க 2 x 1னா இங்கேயும் 2 x 1 ஆர்டர்ல இருக்கணும். அடுத்தது each element and entries in A and B are same. each element and entries வந்து A and B ல சேமா இருக்கணும். உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே எனக்கு, that is Aij is equal to Bij, Aij is equal to Bij. சரி மேம், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு எக்ஸாம்பிளே சொல்லி கொடுங்கன்னா இந்த வாங்க சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 3 0 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 3 0 1னா எப்ப எனக்கு இது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சேம் என்ட்ரிஸ், ஒரே என்ட்ரிஸ் இருக்கணும். இங்க 2னா இங்க 2, அதே எலிமெண்ட் அதே ரோல இருக்கணும். சோ இங்க
அதுக்கப்புறம் சோ இங்க ரோ காலம் பாத்தீங்கன்னா 2x2, இங்கேயும் 2x2. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி ஈச் எலிமெண்ட் வந்து சேமா இருக்கா, எங்க இருக்கோ அந்த இடத்துல மாத்தி மாத்தி இல்ல இல்லையா. சோ ஒரே மாதிரி இருக்கிறனால எனக்கு இந்த ஏவும் இந்த பியும் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும், ஈக்குவல் மேட்ரிக்ஸ். சோ எப்ப நான் நாட் ஈக்குவல்னு சொல்லுவேன், ஈக்குவாலிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன்னா, இங்க பாத்தீங்கன்னா 3201 இங்க 2301 மாத்தி மாத்தி இருக்கு. இந்த 3 இருக்கிற வேண்டிய இடத்துல எனக்கு யார் இருக்கா, 2 இருக்கா. அப்ப அந்த ஒரு எலிமெண்ட் மாறினாலே எனக்கு எல்லாமே வந்து நாட் ஈக்குவல், ரைட்டா. சோ இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிடையாது. ஏன்னா என்ட்ரிஸ் உடைய உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு, எல்லாமே இருக்கு, 0 1 2 3 எல்லா பக்கமும் இருக்கு. பட் அந்த என்ன சொல்றது, ஈச் எலிமெண்ட்ஸ் என்ட்ரிஸ் வந்து வேற வேற இடத்துல இருக்கு. அதனாலதான் இது நாட் ஈக்குவல். அண்ட் இது ஈக்குவல் அப்படின்னு ஏன் சொல்றோம், சேம் என்ட்ரிஸ் இருக்கிறனாலதான் இது ஈக்குவல். ஓகேவா. சோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அப்பதான் எனக்கும் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸும் 12th போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ற வரை மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர், பை.